அம்மாண்ட பேர் வந்து என்ன பேர் என்ன உதயகுமார் கணேசாதர். பின்னுக்கு அப்பா கட்டி பார்க்குறேன். அம்மாவுக்கும் சிரிப்பு வந்துட்டு. சரி, முதல்ல இந்த ரோட்டு வந்து முதல்ல போடணும். எல்லா ரோட்டும் போடுறாங்க. பிள்ளைக்கு விழிப்பிடுதாடி. அது அவர் தனது காலை மதிய கடன் முடிக்கிறார். ஆமந்தா அப்புறம் விளம்பிட்டார். ஓகே, என்ன நினைக்கிறாரு எல்லாம். ஓகே, மாட்டு கண்டால் எல்லாம் பட்டி வைக்கிறது. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? உங்களை மண்ணின் மனம் பிளக் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்டா, முதல்ல என் பேரை சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து பார்த்திவன். அம்மாண்ட பேர் வந்து என்ன பேர் என்ன உதயகுமார் கணேசாதர். ஓகே. பின்னால் அப்பா வேலை பற்றி கொண்டிருக்கிறார். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சற்று முன்னாடி பிளான் பண்ணியிருந்த நாங்கள் கறி வைக்கிறது. அது உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு கறி வைக்கிறது, இரவைக்கு சாப்பாடு கேட்ட மாதிரி. இப்போ கொஞ்சம் மழை பெய்யுறதோடையால் வெளியிலேருந்து தான் வச்சு சமைக்கிறத பற்றி பிளான் பண்ணியிருந்தாங்க. மழை பெய்யுறதோடைய ஈர பிரச்சனை, அந்த விறகுகள் நினைஞ்ச அந்த பிரச்சனையால் வைக்கல. ஸோ அதனாடி இப்போ நான் இப்போ கடற்கரைக்கு போக போகிறேன். இப்போ மழை பெஞ்சது எப்படி கடற்கரையில் எப்படி இருக்குது, போட்டுகள் இழுத்து விட்டாங்களோ அல்லது வலையில் என்ன உள்ளதுக்கு வச்சதா அப்படி இப்படின்னு பார்க்க போகிறோம். அவங்க பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ காணொலியில் நாங்கள் காட்ட போகிறோம். அம்மா இஞ்சி தான் இருப்பா. முக்கியமாக நான் மட்டும்தான் போக போகிறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து இந்த சேனலில் முக்கியமாக வந்து போடுற விஷயங்கள் வந்து இப்போ நானும் அம்மாவும் சமைக்கிற காணொலிகள், மற்றது வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்கள், வெளியில் போகிற ஃபங்க்ஷன்கள், போகிற சும்மா நிகழ்வுகள், இந்த லைஃப் வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயங்கள், மற்றது நான் தனியாக போய் அந்த நிகழ்வு நடக்கும் அதுகளில் போய் வீடியோ எடுக்கிற விஷயங்கள், அப்படி இப்படி அந்த எங்களோட சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட போகிறோம். ஓகே, பின்னுக்கு அப்பா கட்டி பார்க்குறேன். அம்மாவுக்கும் சிரிப்பு வந்துட்டு. சரி, முதலாவது இப்படித்தான் அம்மா இப்படி கூப்பிடி வச்சு இப்படி வீடியோ எடுக்கிறது ஒன்றுமில்லை. சரி, ஓகே. அடுத்த காணொளியில் அம்மா இந்த சமையல் அப்படி இப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ கடற்கரைக்கு போய் கடற்கரையில் இப்படி வீடியோ எடுத்து போகிறேன். ஓகே, போகிற வழியில் எப்படி இருக்குது எங்களை ஊரில் அப்படி இப்படின்னு போய் காட்டுறேன். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி போய் கொண்டிருக்கிறேன். மழை விட்டுட்டு தானே லைட்டாக கூட பிடிச்சி கொண்டு போகிறேன்னு சிக்கல் இல்லை. அப்படியே கேட்டை திறந்து பூட்டிட்டு இங்கால பக்கம் எங்களை இந்த வீட்டின் இடக்க சைடு அப்படியே நேராக போகணும். எங்களை விட்டால் விளக்கை பக்கத்தால் போய் மழை தூருதான். இப்போ தான் மழை பெஞ்சது. இது வந்து அக்காக்கல்ல வீடு. ஓகே, நேராக போவோம். கண்டிரு வருது. எங்காலையும் முதல்ல இந்த ரோட்டு வந்து முதல்ல போடணும். எல்லா ரோட்டும் போடுறாங்க, எங்களை வீட்டு ரோட்டு மட்டும் போடுறாங்க இல்லை. நான் கொடுமைடா. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னம் அந்த எங்களை ஊரில் அந்த இந்த ரோட்டு வந்து என்னென்னா ஜக்கச்சி அபாய வழிபாதை, கொடுக்கலாய் அபாய வழிபாதை. ஓகே, ஒரு அண்ணா கூப்பிட்றாரு, 2 கதை கேட்டுட்டு வரேன். சரி, ஓகே. அது கதைச்சார். அது என்னண்டா, நாங்கள் மேட்ச் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது சம்மந்தமான இப்போ மேட்ச் அப்படி இப்படின்னு கதைச்சவர். நான் டீமில் விளையாடுறேன், எங்களோட டீமில் இப்போ கேட்டவர். சரி, ஓகே. நேராக போகிறோம். போய் இப்போ பாருங்கோ, இப்போ மழை பெய்யதுலேயே எவ்வளோ தண்ணி வந்துட்டு. ஓகே, இது சொன்னால் நம்மள என்ன சொன்னால், இது வந்து இந்த ரோடு வந்து இது வந்து கடற்கரை சைட்டு. இப்படியே நேராக போனீங்கன்னால் அங்கே போவோம், ஜக்கச்சி சந்திக்கு போவோம். ரீச்சாக தாண்டி ஜக்கச்சி சந்திக்கு போவோம். ஓகே, சரி. முதல்ல நாங்கள் கடற்கரைக்கு போவோம், ஜக்கச்சிக்கு பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் பிளான் வந்து கடற்கரைக்கு போய் கடற்கரையில் என்ன
மழை வந்ததால் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க பெஞ்சு இப்போ தான் மழை பெஞ்சது, காற்று அடித்தது. ஆனால் மழையெல்லாம் விட்டுட்டு லைட்டாக வலிச்சிட்டு ஓலையெல்லாம் விழுந்து கனகாலமாக இருந்திருக்கும் தோலைகள். ஓகே, விழுந்துட்டு என்ன செய்கிறது? இதுதான் இயற்கை வந்து எப்போது வருமென்று தெரியாது. ஓகே, போவோம். சரி, இப்படி போய்கொண்டிருக்க நான் நிற்கிது கடிக்க வரியல்ல. கடிக்காது, வளமையாக போகிற இடங்கள்லானே கடிக்காது. பிள்ளைக்கு வலிக்கிடுதுடாடி. இவங்க வந்து நிறைய நாய் வளர்க்குறாங்க. ஓகே 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 நாய் மடி விடு, அதை விடுங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ கொஞ்ச நாள் தான் இந்த ரோட்டு போட்டு வந்து அந்த பாருங்க, இந்த ரோட்டு வேலை செய்கிற அந்த இதெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் அந்த பாலம் கட்டினவங்கள அவங்க வாரம் கிட்ட போய் காட்டு. இப்போ தான் கட்டின பாலம். இந்த ரோடு வந்து இப்படியே மருதங்கனிக்கு போகும். மருதங்கனி தாளையடி அப்படியே போகும். இந்த ரோடு வந்து இந்த சுண்டிக்குளம் அந்த சைட். நீங்கள் வடமராட்சி கிழக்கு சம்மந்தமாக தெரியுமென்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து அண்ணாவரால் வாடிதான். இது வந்து மெல்வில் இதை மண்டபங்களில் கிளப் ஊர் மக்கள் சேர்ந்து கட்டி அது இங்கே கொடுக்கலாய். இது வந்து கொடுக்கலாய் சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானங்கள் அதுகளை கொடுக்குறது, சும்மா பந்தல்கள் போட்டு அப்படி நடக்கிறது இந்த கடற்கரையில். மல்லில் தீர்த்த மாறது மட்டும் இல்லை, பக்கத்து கோயிலில் அஞ்சாமனு எல்லாம் தீர்த்த மாடுவாங்க வந்து. பாருங்க, தீர்த்த மாறதுக்காண்டி அந்த கோயில் சாமி வச்சு பூசை வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இது கட்டி வந்து போன வருஷம் தான் கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். போன வருஷம் தான். ஓகே, ஒரு தெரியுமே இல்லையே, கடற்கரையில் ஒரு தெரியுமே காணல. ஓகே, மாறி இல்லை தான். இப்போ சும்மா ஒரு டக்கண்டு வெயில் அடிச்சு கொண்டு வந்தது, டக்கண்டு இருட்டி மழை வந்து டக்கண்டு புகாரெல்லாம் போய் சுமுத்தாக வந்தது. இதான் அங்களில் கடற்கரை, அங்களில் துறை. இதான் போட்டு 15, 25, 40 கோஸில் இன்ஜின் இருக்கும். ஒரு தடமே இல்லை, மலையாண்ட அப்படியே விட்டே இருக்கிறாங்க. ஒற்றாயில் ஒரு ஆள் இருக்குது. சிச்சு அது அவர் தனது காலை மதிய கடன் முடிக்கிறார். அப்புறம் எழும்பிட்டார். ஓகே, என்ன நினைக்கிறார் தெரியல. ஓகே, விடுங்க. அப்படித்தான் இங்கே அவர்கிட்ட பக்கம் வீடியோ திருப்ப வேண்டாம், திருப்பவும் நான் எங்கள் பக்கம் எடுத்து வீடியோ எடுப்போம். இது வந்து கடற்கரை. பொதுவாக எங்களில் வடமராட்சி கிழக்கு கடற்கரை இப்படித்தான் இருக்கும். அங்கால சுண்டிக்குளத்திலேருந்து இங்கால கட்டக்காடு கொடுத்துரு, இங்கால அப்படியே திலகணி அழிவில் அப்படியே இங்கால அப்படியே என்ன ஒரு அங்கான போகும். அங்கே மாமனை அங்கால அம்பன் அப்படி இயற்கை அழகை ரசிக்கணும். முதலாவது இங்கே தான் போய் பார்க்க. இந்த பிணம் கட்டுறது தெரியுதா? பிணம் கட்டு போசா கட்டிருக்கு தெரியல. அதில் அங்கே வந்து கணவாய் கூடு பக்கத்தில் ஒரு கணவாய் கூடு கட்டியிருப்பாங்க. ஆனால் தொழிலுக்கு வந்து நிறைய தூரம் போகிறது.
எங்களில் வாடி வந்து இதுதான் இந்த 4 கப்பு போட்டு கூரை எல்லாம் இருக்குது. இதுதான் ஏனென்றால் அப்பா வந்து முதலாவது போட்டங்களில் அங்கே இருக்கு. அப்பா வந்து தொழிலுக்கு போனது. இப்போ கொஞ்சம் வயசுகள் போக போக தொழிலுக்கு போகாத நிலைமைகள், அதனாடி போட்டில் கிடக்குது. அதனாடி தொழிலுக்கு போகிற இல்லை. இப்போ தொழிலுக்கு போகிற ஆக்களோட விலை போட்டு கொண்டு தான் தொழிலுக்கு கிடைக்க போகிறது. கிடைக்க விலை ஓட்டுட்டு கொண்டு வரணும். அதை தெரித்து மீன் எடுத்து விற்று அப்படித்தான் இங்கே எப்படியே போகுது. இப்படியே இந்த இதுகள் வந்து நைட்டு வழி மீன் பட்டா தெரிக்கிறது, கருக்களுக்கு மீன் பட்டா அப்படி தெரிக்கிறதுக்கு என்ன மாதிரி. சரி, ஓகே, இவ்வளோந்தான் ஜனங்களை கடற்கரை. ஓகே, இந்த வீடியோவில் கடற்கரை பார்த்துட்டவங்களை கடற்கரை நானும் அம்மா பிளான் பண்ண மாதிரி நாளண்டே அப்படி உங்களுக்கு அடுத்த காணொளி வரும். இல்லையண்டா கொஞ்ச நாள் விட்டு தான் வரும். நான் ஒர்க் போகிறேன், நான் ரீச் ஆகு. ஸோ ஆமாம், அதனாடி டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோ போடலாம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்குமென்னு நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, இதான எங்களில் கடற்கரை பார்த்திருப்பியல். நான் மழை வருதுன்னு கூடவே கொண்டு வந்தேன். அப்படியே கூடையோடு வந்துட்டேன். எப்போ மழை வருதுன்னு தெரியல. இப்போ திடீரென்று அக்கண்டு மழை அடிக்க வலிக்கிட்டோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணால் தான் எங்களில் வீடியோ வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். முக்கியமாக என் அம்மா சமைக்கிற சமையல் அதில் மிஸ் பண்ணால் பாருங்க. மறுபடியும் அந்த விளக்கு சேனல் எடுத்து ஏரியாவில் போய் எடுத்தேன். அந்த சேனல் சம்மந்தமாக வீடியோ பார்க்க விரும்பினா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நான் வீட்டை போக போகிறேன். ஓகே, வீட்டை போக போகிறேன். பாய் பாய் பாய். இப்போ நான் கடற்கரையை போட்டு வர அம்மா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க கொஞ்சம் என்னதான் நொங்கு வட்டி. என்னென்ன நொங்கு சாப்பிட போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்களா? ஆட்டுக்கு வைக்க போகிறீங்களா? ஆட்டுக்கு வைக்க போகிறா அம்மா. பாருங்க எப்படி வட்டி விடுங்க. முன்பக்கத்தை வெட்டி ஆட்டுக்கு வைக்கிறது. முகப்பக்கத்தை வட்டி மாட்டுக்கண்டால் எல்லாம் வட்டி வைக்கிறது. அம்மா ஒரு ஆடு வேண்டினவா. ஓகே, அந்த ஆடு நாங்கள் வேண்டி இப்போ கொஞ்சம் 10 ஆடு கிட்ட நிற்கிது, சின்ன சின்ன ஆடுகள். அது சம்மந்தமான காணொலி வேணுமெண்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது புரியுமா ஒரு வீடியோவில் எடுத்து போடுவோம். இந்த வீடியோ லாங்காக போயிருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா வட்டி இப்போ ஆட்டுக்கு வைக்க போகிற ஆடு இப்போ கத்தி கொண்டு நிற்கிது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இது உண்டு நானும் அம்மாவும் சேர்ந்து சமைக்கிற இப்படி வீடியோவில் எடுத்து போடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம். ஓகே நண்பர்களே, பாய் பாய்.